Hello everyone, welcome back to Banu Kitchen. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரொம்பவே ஹெல்த்தியான பாலக்கீரை கடையல் தாங்க பார்க்க போறோம். இந்த கீரையில நிறைய ஐரன் சத்து இருக்கு. குழந்தைங்க கீரை சாப்பிட மாட்டாங்களா? இந்த கீரையை நீங்க வாங்கி இதே மாதிரி செஞ்சு கொடுங்க, அவங்களே விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் அரை கப் அளவுக்கு துவரம் பருப்பு சேர்த்துக்கோங்க. இது நல்லா கழுவிட்டு நம்ம எடுத்துட்டு வந்துடலாம். பாருங்க, நல்லா கழுவியாச்சு. இதில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதுதாங்க பாலக்கீரை. இது உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக நான் 2 எடுத்து வச்சிருந்தேன். இதுதான் பாலக்கீரை. இதை நல்லா க்ளீன் பண்ணிட்டு கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் இங்கே ஒரு கட்டு கீரை எடுத்திருக்கேங்க. இது கூடவே கொஞ்சமா புளி சேர்த்துக்கோங்க. ஒரு வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி குண்டு குண்டா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு தக்காளியும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா மஞ்சத்தூள், காரத்துக்கு 4 பச்சை மிளகாயை சேர்த்திருக்கேன். உங்களுக்கு காரம் கம்மியா வேணும்னா நீங்க 2 சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம இதை ப்ரெஷர் குக் பண்ணிடலாம். மீடியம் ஃப்ளேம்ல 3ல இருந்து 4 விசில் கொடுங்க. குக்கர் மூடியை போட்டு மீடியம் ஃப்ளேம்ல 3ல இருந்து 4 விசில் கொடுங்க. 4 விசிலுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்க. பாருங்க, பருப்பு எல்லாமே வெந்துடுச்சு. இப்போ ஒரு மத்தோ இல்லைன்னா இந்த மாதிரி மேஷரை வச்சு நல்லா பருப்பையும் கீரையும் கடைஞ்சி எடுத்துக்கோங்க. நல்லா அந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே கடைஞ்சி வரணும். நீங்க என்ன பண்ணுங்க, மத்து இருந்ததுன்னா மத்தால கடைங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கும். பாருங்க, நல்லா நான் கடைஞ்சிட்டேன் மேஷரை வச்சு. நீங்க கடையும் போதே உப்பையும் சேர்த்து கடைஞ்சிக்கோங்க. இப்போ நாம இதை தாளிச்சிடலாம். அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், அரை டீஸ்பூன் கடுகு. கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு அரை டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, பாருங்க, அரை டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமா கருவேப்பிலை, ஒரு 3 பல்லு பூண்டை நல்லா இந்த மாதிரி தட்டி சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு பாதி வெங்காயத்தை இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ரொம்ப வெங்காயம் வேண்டாம், சின்னதா ஒரு வெங்காயம் இருந்தா கூட கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூட கொஞ்சமா பெருங்காயம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் பொன்னிறமா வதக்கிக்கோங்க. காரத்துக்கு 2 காஞ்ச மிளகாயும் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்க சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா இதை அவாய்ட் பண்ணிடுங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்க, இந்த அளவுக்கு பொன்னிறம் ஆகுற அளவுக்கு வதக்கிக்கோங்க. நாம இப்போ இந்த தாளிப்பு கீரையில சேர்த்துட்டு கேஸ் ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு இதை நல்லா 1 நிமிஷம் கொதிக்க விட்டுருங்க. இதுக்கு நமக்கு தண்ணி வேணும்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. எனக்கு தண்ணி தேவைப்படலை, அதனால நான் அப்படியே கொதிக்க விட போறேன். பாருங்க, ஒரு கொதி வந்தா போதும். பாருங்க, நல்லா கொதிச்சிடுச்சு. சூப்பரான பாலக்கீரை ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே ஈஸிங்க. நீங்க இதை ஒரு 20 நிமிஷத்துலயே செஞ்சு முடிச்சிடலாம். இல்ல நிறைய ஐரன் இருக்கு, உங்க குழந்தைங்களுக்கு கீரை பிடிக்காதுன்னா இந்த கீரையை செஞ்சு கொடுங்க, அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இதுல கொஞ்சமா நெய் ஊத்தி இந்த கீரையும் போட்டு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்டா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வந்ததுன்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.